வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. श्रीगुरुभ्यो नमः. हरि ओम. श्री महागणाधिपतिये நமः. அனைவருக்கும் முதற்கண் கோடான கோடி நமஸ்காரங்கள், வணக்கங்கள், வந்தனங்கள். அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள். நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலிலே இந்த பதிவானது மகர சங்கராந்தி, உத்தராயண புண்ணியகாலம், தைப்பொங்கல் பண்டிகை ஆசீர்வாத மந்திரம். ஆகவே அனைவரும் இந்த பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக தங்களது கிரகங்களிலே, இல்லங்களிலே ஒலிக்க வைத்து இதில் சொல்லப்பட்டுள்ள அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு வந்து சேரும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஆகவே தங்களது கிரகங்களிலே ஒலிக்க வைத்து பயனிடுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். ஸ்ரீராமஜெயம். மகர சங்கராந்தி, தைப்பொங்கல் பண்டிகை, உத்தராயண புண்ணியகாலம், ஆசீர்வாத மந்திரம். இந்த பிரபஞ்சம் பூலோகம் முழுவதுமே மனித பிறவிகளாக பிறந்த அடியனுடைய அனைத்து அன்பு இதயங்களும் மெய்யன்பர்களுக்கும் இனிய உத்தராயண புண்ணியகாலம், மகர சங்கராந்தி, தைப்பொங்கல் பண்டிகை நல்வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். ஆசீர்வாத மந்திரம். ക്ഷേർവച്ച സ്വാമയുഷ്യമാരോഹ്യമാവീരാച്ഛവാമണീയസേ ധാന്യം ധനം വസും ബഹുപുത്രധാവം സദസംവത്സരം ദീർഘമായുഃ സദമാനം ഭവതി സദായ പുരുഷക്ഷേവേന്ദ്രിയേ ആയുഷ്യേവേന്ദ്രിയേ പ്രതിഷ്ഠാധീ. அத்ய பாரத பூமினாக்க பூலோகம் முழுவதுமே, அதுதான் பாரத பூமின்னு சொல்கிறது. அந்த பாரத பூமியில் இது பரத கண்டம், இது ஒரு கண்டம் இந்தியாங்கிறது. பாரத பூமிங்கிறது உலகம் முழுக்கவும் உள்ளது தான் பாரத பூமி. பாரத பூமேனா ஜனன சகோஜனானாம் சகபுத்திராணாம் புத்திரியாணாம் பௌத்ராணாம் பௌத்ரியாணாம் பந்தோவர்காணாம் தீர்காயுஷ்யவஸ்தோ தீர்க்கசுமங்கலி பவா. அஸ்ய சக குடும்பஸ்ய க்ஷமஸ்தைர்ய வீர்யவிஜய ஆயுः ஆரோக்கிய அபிவிருத்திரஸ்தோ ஷரீர அரோக திருடகாத்திரத சித்திரஸ்தோ சர்வவியாதி நிவாரஸ்தோ சமஸ்த மங்கள பிராப்திரஸ்தோ மனோவாஞ்சாபல சித்திரஸ்தோ வித்யா பிராப்திரஸ்தோ வித்யா அபிவிருத்திரஸ்தோ சகஸ்ர ஆயுः சித்திரஸ்தோ. அதி உன்னத சீக்கிரமேவ உத்தியோக பிராப்திரஸ்து உத்தியோக விஷயே உத்தியோகஸ்தலேன அபிவிருத்திரஸ்து. அதி உன்னத சீக்கிரமேவ விவாக பிராப்திரஸ்து புத்திர பௌத்ராபி புத்ரி பௌத்ரி அபிவிருத்திரஸ்து. சத்சந்தான பாக்ய பிராப்திரஸ்து. நூதன கிரக பிராப்திரஸ்து. நூதன வியாபாரஸ்தல ஆரப்ய சித்திரஸ்து. வியாபாரஸ்தலேன அபிவிருத்திரஸ்து. வியாபாரஸ்தலேன உபரி உபரி லாப சித்திரஸ்து.
சுபமஸ்து ததாஸ்து. ததாஸ்து அப்படின்னாக்கா இப்போ இது வரைக்கும் உங்களுக்கு மந்திரத்தில் உங்களுக்கு என்னென்னலாம் கிடைக்கும்னு சொன்னேனோ அத்தனை விஷயங்களும் அனைத்து விஷயங்களும் சாட்சாத்து முழுமுதற் கடவுளாக இருக்கக்கூடிய ஸ்ரீ விக்னேஸ்வராதி சமஸ்த ஹரிஹர கோட்டி 33 கோடி தேவர்கள் தேவதைகள் ருஷிகள் மகாமகா முனிவர்கள் குருநாதர்கள் அவர்களுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சமானதும் பரிபூர்ண ஆசியும் நிச்சயமாக கண்டிப்பாக தாங்கள் அனைவருக்கும் கிடைக்கும் என்றுதான் இந்த முழுக்கம் இப்போ சொன்ன உங்களுக்கு எல்லாருக்கும் வாழ்க்கையில் என்னென்னலாம் கிடைக்கணும்னு சொன்னேனோ, அதாவது என்னென்னு கேட்டேன்னா தீர்காயுஷ்யமஸ்து அப்படின்னாக்க எல்லாரும் பிரமாதமாக தீர்க்க ஆயுளோட நல்ல பிரமாதமாக இருக்கணும்னு அர்த்தம். தீர்க்க சுமங்கலியே பவான்னாக்க அவள் வந்து சுமங்கலியாகவே இருக்கணும் அப்படின்னுட்டு அதனுடைய ஆசீர்வாதத்துடைய பேர். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா க்ஷேமஸ்தைரிய சகல க்ஷேமத்தோட சகல ஐஸ்வர்யத்தோடையும் அவ ஆயுன்னாக்கா ஆயுசு ஜனனம் பிறந்தது பிரமாதமாக அபிவிருத்தியாகி மேலே மேலே வளர்ந்துட்டே இருக்கணும், சகஸ்திர ஆயுக்கு இருக்கணும்னு சொல்கிறது. சரீரம் மனிதனுக்கு சரீரங்கிறது வந்து அதுதான் ரொம்ப முக்கியம். எந்த விதமான கோளாறும் இருக்கக்கூடாது. ஷரீரா ரோக திரகாத்திரதா சித்திரஸ்து. சர்வ வியாதி உடம்புல வந்து எந்த வியாதி வந்தாலும் அதை வந்து ரொம்ப பெருசாக இல்லாமல் சீக்கிரத்தில் நிவர்த்தி ஆயிடணும்னு சொல்கிறது. சர்வ வியாதி நிவாரஸ்து சமஸ்த மங்கள பிராப்திரஸ்து. உங்களுடைய குடும்பத்தில் என்னென்ன மங்களங்கள்லாம் உண்டாகுமோ அனைத்தும் கிடைக்கும்னு சொல்கிறது. மனோவாஞ்சாபல சித்திரஸ்து. ஒவ்வொருடைய மனசுலேயும் இந்தந்த ஆசைகள்லாம் நிறைய இருக்கும். மனுஷனாக பிறந்துட்டா அந்த ஆசைகள்லாம் நிறைவேறும் அப்படின்னு அர்த்தம். பசங்கள்லாம் படிச்சுட்டு இருக்க வித்யா பிராப்தி ரஸ்து. படிக்கிறதுக்கு வந்து நல்ல பிரமாதமான மூளையானது வேணும். அந்த படிப்பானது மேலே மேலே பிரமாதமாக இருந்துகிட்டே இருக்கணும். படிப்பு முடித்தவாளுக்கு அதி உன்னத சீக்கிரமே உத்தியோக பிராப்தி ரஸ்து. உத்தியோகமானது உடனடியாக கிடைக்கணும். அந்த உத்தியோகத்தில் மேலே மேலே பதவி உயர்வானது வந்து கிடைக்கணும். அதுதான் உத்தியோக சேனா அபிவிருத்தி ரஸ்துன்னு சொல்கிறது. அதி உன்னத சீக்கிரமேவன்னாக்க அதாவது எல்லாரும் அவ விவாகம் செய்துக்கக்கூடிய திருமண வயதை வந்து அடைஞ்சவாளுக்கு அதை தாண்டி அந்த வயசை தாண்டி போகாமல் சீக்கிரத்திலே விவாகமானது நடக்கணும்னு சொல்கிறது. விவாக பிராப்திரஸ்து. விவாகம் ஆனவாளுக்கு பிரமாதமாக புத்திரன், வயதானவாளுக்கு அவளுக்கு பௌத்திரன். புத்திரனாக்க இந்த தம்பதிகளுக்கு பிறக்கக்கூடிய குழந்தை. அதனுடைய தாயார் தகப்பனாருக்கு அவள் வந்து பேரன். அதே மாதிரி புத்திரி. புத்திரினாக்க பெண் குழந்தை, புத்திரன்னா ஆண் குழந்தை. பௌத்திரினாக்க பேத்தி. உடனடியாக பிரமாதமாக குடும்பத்தில் நிறைய பிறந்து இருக்கணும். அபிவிருத்தி ரஸ்துன்னு சொல்கிறது. சத்சந்தான பாக்கியம். அதாவது கல்யாணம் ஆகிடுது, ரொம்ப வருஷம் ஆறுது, புத்திரபாக்கியம் இல்லை அப்படின்றவாளுக்கு அந்த புத்திரபாக்கியமானது கிடைக்கும்னு சொல்கிறது இந்த இதனுடைய அர்த்தம். எல்லாருக்கும் மனித பிறவிகளாக பிறந்தவாளுக்கெல்லாம் அந்த ஆசை வந்து நியாயமான ஆசை. நூதன கிரகப்பிராப்தி ரசு. சொந்தமாக ஒரு வீடானது நம்மளுக்கு இருக்கணும். அது உங்கள் எல்லாருக்கும் இந்த தை மாதத்தில் நிச்சயமாக கிடைக்கும்னு ஆசீர்வாதம் பண்ணிருக்கோம். வியாபாரம் வந்து உத்தியோகம் பண்ணிட்டு இருக்கேன், உத்தியோகத்தில் வந்து சரியா இல்லை, எனக்கு வியாபாரம் பண்ணலான் இருக்கேன் அப்படின்றவாளுக்கு வியாபார ஆரம்பிய பிராப்தி ரஸ்து அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணிருக்கு. உங்களுக்கு ஏற்கனவே வியாபாரம் இருந்ததுன்னா அந்த வியாபாரத்தில் இன்னும் பலவிதமான மேற்கொண்டு இருக்கக்கூடிய வியாபாரங்களை ஒரு வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறவா 2 வியாபாரம் பண்ணலாம், 2 வியாபாரம் பண்ணுறவா 3 வியாபாரம் பண்ணலாம். அதுக்குரிய ஆசீர்வாதம் பண்ணிருக்கு. வியாபார ஸ்தலத்தில் வந்து
எனக்கு ரொம்பவும் நஷ்டமாயின்னு இருக்கு, என்ன பண்ணுறதுன்னு புரியல அப்படின்றவாளுக்கு பிரமாதமாக லாபங்கள் நிறைய கிடைக்கும். உபரி லாபம்னா உபரினாக்க நிறைய, இன்னும் உபரினாக்க நிறைய கிடைக்கும் அப்படின்ட்டு ஆசீர்வாதம் பண்ணிருக்கு. அதனால் எல்லாரும் இந்த ஆசீர்வாத மந்திரத்தை உங்கள் கிரகத்தில் இல்லத்தில் சூரிய நாராயணர் பூஜையை பண்ணின உடனேயே அவசியம் எல்லாரும் தங்களுடைய கிரகத்தில் ஒலிக்க வச்சு இந்த வீடியோவுக்கு உங்களுடைய சுவாமி அறையில் இருந்து எல்லாரும் சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணிக்குங்கோ. இந்த வீடியோ முடிஞ்சாவிட்டு தான் நமஸ்காரம் பண்ணணும். அப்படி பண்ணிட்டேன்னா இந்த வீடியோ பதிவில் என்னென்னலாம் சொல்லியிருக்கோமோ அனைத்தும் நிச்சயமாக உங்கள் அனைவருக்கும் கிடைக்கும். அதில் எவ்வித சந்தேகமும் இல்லை. இதைத்தான் தர்மசாஸ்திரம் சொல்கின்றது. லோகா சமஸ்தா ஸ்வினோ பவந்து சுபமஸ்து ததாஸ்து.